எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் கடன் ஏன் படுறாங்க, எதனால் படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் ஆறுக்குடையவன் வலுப்பெற்று இருப்பார். இப்போ ஆறுக்குடையவன் வலுப்பெற்றிருந்தால் அவங்க வீட்டில் கடன் அதிகமாயிடும். அப்போ எந்த வகையான கடனை கொடுப்பார் அப்படின்னா, மருத்துவ செலவுகள், ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாந்து போகிறது, இந்த மாதிரி கடன்களை அதிகம் கொடுப்பாரு. நீங்கள் அந்த கடன் படுற காலத்தில் ஜாதகத்தை எடுத்து ஒரு ஜோசியர்கிட்ட கொண்டு போய், எங்களுக்கு ஏன் கடன் நிறையா வருது, என்ன காரணம், எதனால் இந்த பிரச்சனை வருது, எதுவுமே நாங்கள் சம்பாதிக்க காசு தங்க மாட்டேங்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அந்த கடன் படணும் அப்படின்னு இருந்திருந்தால் அந்த கடனை நம்ம அடைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு தேடணும். ஆனால் அடைக்க முடியாது. காரணம் ஆறுக்குடையன் வலுப்பெற்று இருந்துட்டாலே அந்த கடன் ஆகி போயிடும். அந்த கடன் ஏற விடாமல் பார்த்துக்குங்க. ஏற விடாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரு படும்போதே அதை நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கடன் அதிகமாக படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடும். நன்றி, வணக்கம்.